வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 9 டேர்ம் 2ல் இருக்க ஹியூமன் ரைட்ஸ். இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ஹியூமன் ரைட்ஸோட கண்டினியூஷன் தான். 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸில் கண்டென்ட்டெல்லாம் இதில் ரிப்பீட் பண்ணாமல் அது ஒரு கண்டினியூஷனாக தான் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். Fundamental rights in India. The fundamental rights are right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of conscience and religion, cultural and educational right, right to constitutional remedy. Okay, அப்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் ரிலீஜியன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ரைட். அடுத்து box information. Writ is a written order from the court or the other legal authorized ordering to do an act or not to do it. அப்போ writன்றது வந்து ஒரு written order either by court இல்லைன்னா வந்து நல்லா வெல் ஆர்கனைஸ்டு செக்டார்லேருந்து கொடுக்கறது தான் writன்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். The original constitution which came into force with effect from 26th January 1950 did not contain fundamental duties. Fundamental duties incorporated by 42nd Constitutional Amendment Act of 1976. Totally 11 fundamental duties. Okay, right. அப்போ fundamental rightsன்றது 6 rights நமக்கு தெரியும். அது வந்து part 3 of the Indian Constitution. Fundamental dutyன்றது வந்து பார்ட் 4A ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் எழுதக்குள்ளே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து இதை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி கொண்டு வந்தாங்க. அதன்படி இப்போது இருக்க கரண்ட்டில் டோட்டலி 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். பிரீத்திகா யாஷ்னி won her right of employment by approaching the court according to the right of constitutional remedies. ரைட். அப்போ பிரீத்திகா யாஷ்னின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டு கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் சப் இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். மெயின்டைன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் ஆஃப் 2007 is legislation passed in 2007 by the Government of India. This act is a legal obligations for children and heirs to provide maintenance to senior citizens and parents. Okay, maintaining of senior citizen act எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 2007. இந்த ஆக்ட் படி அவங்களுடைய சன்னோ டாட்டரோ யாராக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஆக்ட் சொல்லுது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. Right. Child right. A child is a person who has not completed an age of 18 years, that is a minor as per UNO. The principle is exhibited in Article 25 of Universal Declaration of Human Rights. The right of children was accepted and adopted in the UN General Assembly on 20th November 1989. Right to education, Article 21A, free and compulsory education for children from 6 to 14 years of age enacted in 2009. Okay, right. இப்போது சைல்ட் ரைட்ஸை யுஎன்ஓ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து சைல்டுன்னு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா த பீப்புள் ஆர் த பர்சன் அண்டர் 18 அவங்களெல்லாம் வந்து மைனர்ன்ட்டு யுஎன்ஓ வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எதில் சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் 25 ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் ஆஃப் சில்ட்ரன் வாஸ் அக்செப்ட் பண்ணி எப்போ அடாப்ட் பண்ணாங்க யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் பார்த்தோம்னா 20th November 1989 அடாப்ட் பண்ணாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 21A வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சைல்டு அப் டு 14 years 6 to 14 yearsல வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து எனாக்ட் பண்ணாங்க. எப்போனா 2009. எதுக்கும் குழப்பிக்கக்கூடாது. ஐ மீன் ஆர்டிகல் 25க்கும் ஆர்டிகல் 21Aக்கும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஆர்டிகல் 21Aன்றது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அண்டர் 14 அப் டு 14. இந்த ஆர்டிகல் 25ன்றது வந்து இந்த 18 years மைனர்னு சொல்கிறாங்க, யூஎன் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல, அது வேறு. ரைட். அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். மலாலா நோபல்
பீஸ் ப்ரைஸ் லாரியட் ஸ்விஃப்ட் வேலி அக்டோபர். நான் ஹிண்ட் மாதிரி இதை எடுத்திருக்கேன். அதாவது எப்படின்னா அவங்க ஸ்விஃப்ட் வேலியை சேர்ந்தவங்க. அக்டோபர் 2012 வாஸ் ஷார்ட்னா என்ன, அவங்கள சுட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலைஸ்டு பிரமிங்கம் இங்கிலாந்து. அதாவது அங்கே ஸ்விஃப்ட் வேலியில் சுட்டு கொண்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு இங்கிலாண்டில் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இவங்களை ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னா, என்ஷூர் ஆல் கேர்ள்ஸ் ரிசீவ் 12 years ஆஃப் ஃப்ரீ அண்ட் சேஃப் குவாலிட்டி எஜுகேஷன். ஓகே, அப்போது அங்கே ஸ்விஃப்ட் வேலியெலாம் கேர்ள்ஸ்க்கான எஜுகேஷன் கிடையாது. பட் இவங்க அதை எதிர்த்து கேட்டதுனால ஷி வாஸ் ஷார்ட் ஆன் அக்டோபர் 2012. அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். The Kavalan SOS app is launched by the government of Tamil Nadu for public use during emergency. Anyone in a critical situation, not only women, can easily and directly access the state police control room using this app. அப்போ Kavalan SOS ஆப்ன்றது வந்து தமிழ்நாட்டில் ஆக்சஸ் பண்ணுற ஆப்பு. யார் வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணாலும் இந்த Kavalan SOS ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. POPSCO Act, Protection of Children from Sexual Offence Act of 2012. இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபார் சில்ட்ரனுக்காக கொண்டு வந்த ஸ்பெஷல் ஆப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. ரைட், அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் 1098. சைல்ட் லைன் is India's first 24 hours free emergency phone service for children in need of assistance. Special care is given for vulnerable children like those affected by child labor, child marriage and child affected by any abuse. அப்போ 1098 என்றது வந்து ஃப்ரீ டோல் நம்பர் இன் இந்தியா ஃபார் சில்ட்ரன். இது வந்து 24 hours சர்வீஸ். இது வந்து யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணலான்னா, சில்ட்ரன் அஃபெக்டட் பை சைல்ட் லேபர், சைல்ட் மேரேஜ் அண்ட் அப்யூஸ், இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அங்கே. ஓகே. Kailash Satyarthi is a Nobel Peace Prize recipient and founder of Bachchan Bachcho Andolan and many other child rights organizations. An 80,000 kilometer long global march against child labor was led by Kailash in 1998, which turned to the world's attention towards the issue of child labor. Okay. அப்போது கைலாஷ் சத்யாத்ரின்றவங்க நோபல் பீஸ் பிரைஸ் லாரியட். இவங்க மெயினாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, சைல்ட் லேபருக்காக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு ரேலி ஒன்று நடத்துகிறாங்க, ஒரு மார்ச் மாதிரி 80,000 கிலோமீட்டர். எப்போனா 1998 எதுக்காகனா சைல்ட் லேபருக்காக நடத்துனாங்க. ஓகே, நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 24 என்ன சொல்லணும்னா, நோ சைல்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 must be employed in hazardous employment. Article 45 என்ன சொல்லலாம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் until they attain the age of 14 yearsன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து விமன் ரைட் பார்ப்போம். The National Commission of Women is constituted in India to review the constitutional and legal safeguard of women. In Tamil Nadu, ancestor property right were given to women through Hindu Succession Tamil Nadu Amendment Act of 1989. Right. The central government amended the Hindu Succession Act in 2005. By this amendment, women are now given equal share in inheritance of the undivided property. Hindu Succession Act of 1956. Rosa Parks, a symbol of dignity. Right. அப்போது விமன் ரைட்டுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா, நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமன்னு ஒன்று இருக்குது நம்ம இந்தியாவில். எதுக்குன்னா, டு ப்ரொடெக்ட் விமன். நம்ம தமிழ்நாட்டில் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியில் டாட்டருக்கும் ஈக்குவல் ரைட்ஸுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆக்ட் எதுன்னு பார்த்தோம்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1989. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி ஈக்குவல் ஷேர் வந்து போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து 1956 இருக்கும். ரோசா பார்க், சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டி. ஓகே, ரோசா பார்க்ன்றது யாருன்னு சொல்கிறேன். ஓகே, ரோசா பார்க்ன்றவங்க வந்து ஒரு ஒயிட் மென்னுக்கு வந்து பஸ்ஸில் வந்து சீட் கொடுக்காமல் போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து அன்ரிசர்வ்டாக இருக்கிற சீட்டில் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. அதில் ஒரு ஒயிட் மென் வந்து அப்ரோச் பண்ணக்குள்ளே அவங்க வந்து அந்த சீட் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது எங்கே நடக்கும்னா, மான்டெக் அலபாமா சிட்டி பஸ்ஸில் 1955 நடக்கும்.
ஸோ இதை எதிர்த்து வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. கோர்ட்டும் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட் இந்த பஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் இந்த மென்ஷன் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் அவங்க உரிமையை விட்டு கொடுக்காம ஒரு பஸ் சீட்டுக்காக அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணது இது பாராட்டத்தக்க விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அ சிம்பிள் ஆஃப் டிக்னிட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரியில் அவங்கள பாராட்டியிருப்பாங்க எல்லாருமே. ரைட். டாக்டர் அம்பேத்கர் லா ஃபார் விமென். ஓகே, டாக்டர் அம்பேத்கர் என்னென்ன லாலாம் கொடுத்துருக்கார் விமென்க்குன்னு பார்க்கலாம். மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், விமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட், விமன் அண்ட் சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் விமன் லேபர், restoration of ban on employment of women on underground work in coal mines. Right. இப்போ 5 rights என்னென்னா மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டு, விமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு, விமன் அண்ட் சில்ட்ரன் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் விமன் லேபர், restorations of ban on employment of women on underground works in coal mines. Right. அடுத்தது ரிசர்வேஷன் பார்க்கலாம். 8.6% of the total populations of India. Okay, 69% reservation to SC, ST, BC, MBC, DC and minority. இந்த 69%ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறது. 76th amendment கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994 படி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. 69% யார் பீரியட்னா ஜெயலலிதா பீரியடில், செல்வி ஜெயலலிதா பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி இந்த 69% எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பிசிக்கு 26.5%, பிசி முஸ்லீம், எம்ன்றது முஸ்லீம் 3.5%க்கு, எம்பிசி ஆர் டெனாட்டிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்றது உங்களுக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 3%. ஸோ டோட்டலி 69% இருக்குது. ஓகே, விமென்க்கு 33% ரிசர்வேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டு, டிசபிலிட்டிக்கு 4%, தமிழ் மீடியமில் ரிசர்வேஷனுக்கு 20%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இங்கே நம்ம ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா, 8.6% ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் எஸ்டி சேர்ந்தவங்க 8.6% ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷனில் வருவாங்க. இதை எழுதிடுங்க, எஸ்டி 8.6%. அதுக்கப்புறமேட்டா தான் இந்த ரிசர்வேஷன் 69% இன் தமிழ்நாடு. Okay, right. Right to Information Act 12th October 2005. A common man can demand any government organization to provide information. Information must be provided in 30 days. Most powerful law in the country. One can get copies of the government documents such as records, report, papers, etc. But personal information of individuals and organizations related to the country's defense and intelligence such as BSF, CRPF, Intelligence Bureau are exempted from RTI. ரைட் டு இன்ஃபர்மேஷன் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 12th October 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் படி, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி, ஒரு காமன் மேன், ஒரு ஆர்டினரி சிட்டிசன் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அவருக்கு தேவையான எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை கேட்கலாம். அப்படி அவர் கேட்டார் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு 30 daysக்குள்ளே அவருக்கு வந்துடணும். இது மோஸ்ட் பவர்ஃபுல் லான்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு தி கண்ட்ரிஸ் டிஃபென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பியூரோ, எதுனா பிசிஎஃப், சிஆர்பிஎஃப், இதெல்லாம் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேபர் ரைட்டு, ஆர்டிகல் 39D என்ஷூர் ஈக்குவல் வேஜ் டு மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க். ரைட். Kerala amended the Shop and Commercial Establishment Act in July 2018. Right. இப்போ கேரளாவில் என்ன நடந்திருக்குன்னா, விமன் ஒர்க்கர்ஸ் இந்த மாலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு நாளைக்கு மோரார்லெஸ் 12 to 14 hours நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்ஹியூமன் செயல் அப்படின்னு யோசித்ததுனால இது ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதன்படி கேரளா கவர்மெண்ட் த ஷாப் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஜூலை 2018 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்.
the right of every man are diminished when the right of one man are threatened. இது யார் சொன்னதுன்னா ஜான் எஃப் கென்னடி. ரைட், ஓகே ரைட். இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.